கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்குமா? கிறிஸ்மஸ்க்கு வந்து 1699ல பக்கெட் பிரியாணி, அது கூட ஒரு பிரெட் அல்வா, இது 65 கொடுக்குறோம் ப்ளஸ் டேக்ஸ். ஓகே, ஓகே. வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு? ஏன்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆமாம், நம்ம கிறிஸ்மஸ், ஒரு நியூ ஒரு இயர். கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி ஒரு இதுக்கும் நம்ம ஆஃபர் போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகே. ஏன்னா நம்ம காம்படிஷன் நிறையா இருக்குது. செட்டிநாடு ஃபுட்டுக்கு இப்போ அப்போ வந்து கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டு இல்லை இன்னொரு 2 3 ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீதிக்கு ஒரு 10 ரெஸ்டாரண்ட் வந்துருச்சா. போட்டியாக இருக்காங்க எல்லாருமே, பக்கத்து பக்கத்து பில்டிங்லேயே இருக்காங்க. அப்படிங்கையில் இப்போ நம்ம எப்படி அவ்ளோ காம்படிஷன்ஸ் இருக்கும்பொழுது, இருந்தாலும் மக்கள் வந்து அஞ்சப்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, அதை எப்படி இது பண்றீங்க? சில நேரங்கள்ல அது சந்தோஷமா இருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல வந்து அது நமக்கு வேற மாரி இருக்கும். கஷ்டமா இருக்கும். ஒரு காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஒரே நேரத்தில் வந்து அப்படியே கூட்டம் வந்துடும். அப்போ என்னென்னா கஸ்டமர் பேசுகிறது நம்ம முன்னாடியே, நம்ம கேஷ் கவுண்டர்லேயோ இல்லை வெளியில் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க, பாரு நல்லா கவனிக்க மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உள்ளர எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தோன்னே சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம ஒரே நேரத்தில் எல்லா கூட்டமும் வந்துருச்சுன்னா நம்ம கவனிக்கிறது, அவங்கள கவனிக்கிற விதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போகும்ல. அந்த மாதிரி இருக்குது சிலது. ஆனாலும் நம்ம நல்லா அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது நம்ம என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம்.